உண்டாக்குறதுக்குன்னே சொல்லிட்டு ஒரு சில பத்திரிகைகள் இருக்கு, வெளிநாட்டு ஊடகங்கள். குண்டுவெடிப்பு நடக்கிற அன்னைக்கு ஒரு இஸ்லாமியர் கூட சாகல. அது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களாக தான் இருக்கிறாங்க, பயங்கரவாதிகள் இஸ்லாமியர்களாக தான் இருக்கிறாங்க. அல்லுமா பாஷா இறக்கும்போது எப்படி எத்தனை பேர் போய் அந்த மவுத்துல போய் நிக்கிறாங்க. ஆனா அந்த இஸ்லாமிய அமைப்புகள் எதுக்கு இருக்காங்கன்னு எனக்குமே தெரிய மாட்டேங்குது. அரசியல் அதிகாரிகளுக்கு சிஏவாகவும் ஆடிட்டராகவும் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. வந்தே மாதரம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தமிழ் சகி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் சகோதரர் ஒருத்தர் யூடியூப் போடுவாங்க. நிறைய விஷயங்கள் அதாவது நுணுக்கமாக ஆழமாக நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. நான் அதோடைய ஃபாலோவர் தான். இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா 2 நாளைக்கு முன்னாடி அந்த சகோதரர் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அதாவது DW அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் நாட்டை சார்ந்த பத்திரிகைக்காரங்க. நம்ம இந்தியாவில் குழப்பம் உண்டாக்குறதுக்குன்னே சொல்லிட்டு ஒரு சில பத்திரிகைகள் இருக்குது, வெளிநாட்டு ஊடகங்கள். இந்த BBC, பிஹைண்ட் வுட்ஸ், இந்த DW மாதிரி சேனல்ஸ். இதில் அவங்க 1998 பிப்ரவரி 14 அன்னைக்கு கோயம்புத்தூரில் நடந்த 14 இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது இல்லையா, அது சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரி அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் இறந்த அந்த 58 பேர் இருக்காங்களே அவங்கள பற்றி எடுக்காமல், அதாவது இப்போ இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு உண்டான என்ன பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அப்போ அந்த சகோதரர் அதை பற்றிய டீட்டெயிலை சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இன்னைக்கு இருக்கிற எல்லா பொதுமக்களுக்குமேவும் சாமானிய மக்கள் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மனசில் எழுந்துக்கிட்டு இருக்கிற கேள்வி, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆதங்கம், அதை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அது அவருடைய தரப்பில் சரி, எல்லா மக்களுக்குமே அதுதான் சரின்னு படுது, நான் உட்பட. இப்போ அவர் கேட்கப்பட்ட கேள்வியும் நானுமே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த சேனலில் போய் பார்த்தேன். ஒரு 13 நிமிஷம் அந்த வீடியோ போகுது. அதில் பார்த்தோம்னா அங்கே இருக்கும், அதாவது கரும்புக்கடை அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இருக்கும் மக்களுக்கு இன்னைக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதாவது அங்கே மேல்நிலை பள்ளி இல்லை, லைப்ரரி இல்லை, பேங்க் இல்லை, அதே மாதிரி PH ஆரம்ப சுகாதார நிலையம் எங்களுக்கு இல்லை. இது நாங்கள் பல வருஷமாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எத்தனை கவர்மெண்ட் மாறினாலும் எங்களுக்கு அந்த அடிப்படை தேவைகள் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இது ஒரு குற்றச்சாட்டு. இதுகளை நாங்களே நிவர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. இன்னொன்று பார்த்தோம்னா, எங்கள் பெண்களுக்கு மகளிர் குழுக்களில் லோன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அடுத்து இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனாலேயே வீடுகள் கிடைக்க மாட்டேங்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சகோதரி பார்த்தோம்னா, எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் மேல்நிலை பள்ளிக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப தூரமாக போக வேண்டியது இருக்குது, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நாங்கள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இன்னொரு தம்பி ஒருத்தர் பேசியிருந்தார். அவர் சொல்லும்போது, இந்த குண்டுவெடிப்பு நடக்கும்போது எனக்கு 3 வயசு, ஆனால் இப்போ வரைக்கும் அதனுடைய தாக்கம் எங்கள் ஏரியாவில் இருக்குது. எங்களை பார்க்கும்போதுமே வித்தியாசமாக பார்க்குறாங்க. நான் ஜிப்பா போட முடியலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்தார். அதே மாதிரி துரந்தர் படம் அண்ட் துப்பாக்கி படத்தில் எல்லாமே இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி தீவிரவாதிகளாக காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு பேசியிருந்தார். ஹக்கீம் அப்படிங்கிற சொல்லி ஒரு சமூக ஆர்வலர் எங்களுடைய குறைகளை இந்த கவர்மெண்ட் செவி சாய்க்க மாட்டேங்குது, நடந்துருச்சு, மறுபடியும் அதை ஏன் நீங்கள் மக்களுக்கு ஞாபகப்படுத்துகிறீங்க, அதை கடந்து போயிடணும், போயிட்டு எங்களுக்கு உண்டான எல்லாமே இந்த அரசாங்கம் செய்யணும். தவறு செஞ்சவங்க இப்போ 30 வருஷமாக இது ஜெயிலில் இருக்கிறாங்க, அதுக்குண்டான தண்டனை அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தரப்புகளை எடுத்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ அந்த DW காரை அவை வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டான். இப்போ சாதாரண மக்களுக்கு உண்டான கேள்வி, நான் உட்பட, நானும் ஒரு சாதாரண பெண்ணு தான். 1998 பிப்ரவரி 14 அந்த குண்டுவெடிப்பு நடக்கிற அன்னைக்கு ஒரு இஸ்லாமியர் கூட சாகலை. அது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அதே மாதிரி காலேஜுகளுக்கு இஸ்லாமிய சிறுவர்கள், இஸ்லாமிய குழந்தைகள் யாருமே காலேஜ் ஸ்கூலுக்கு போகலையாம். அன்னைக்கு மெயின் பஜாரில் வேலைக்கு அதாவது வேலை பார்க்கும் இஸ்லாமிய இளைஞர்கள் யாருமே அன்னைக்கு வேலைக்கு வரலை அப்படிங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாருக்குமே ஏன்னா அன்னைக்கு வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எந்த விதமான ஒரு சோஷியல் மீடியா கனெக்டே இல்லாத நாளில் இவங்க எல்லாரும் எப்படி சொல்லி வச்ச மாதிரியே யாருமே வெளியே வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே மாதிரி தான் நாக்பூரில் போன வருஷம் கலவரம் நடந்தது.
அங்கே பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் அதாவது பைக் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பைக் ஸ்டாண்டில் இஸ்லாமியர்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்களுடைய பைக்குகளை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. சொல்லி வச்ச மாதிரி அத்தனை பேருமே பைக் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய கடைகள் மட்டுமே வந்து சீக்கிரமாக அடைக்கப்பட்டு போயிருக்கு. மற்ற இந்துக்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியல. அப்புறம் தான் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அத்தனை பேருக்கும் மெசேஜ் வந்திருந்தது. அவங்களுடைய உடைமைகளை அவங்க பாதுகாத்துக்கிட்டாங்க. இந்துக்கள் கடைகளாக வந்து அடிச்சு நொறுக்கி தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. பைக் எல்லாம் எரிக்கப்பட்டிருந்தது சமீபத்தில் நாக்பூர் கலவரத்தில். இப்போ பஜாரில் குண்டுவெடிப்பு நடந்தது. அதை தொடர்ந்து பல இடங்களில் தொடர்ந்து வந்து 14 இடங்களில் ஒருத்தர் கூட உயிர் பிழைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ஸுக்குமே வந்து வெடிகுண்டு வச்சிருக்காங்க. இது எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து எல்லாருக்குமே கேட்கக்கூடிய கேள்வி. இதில் இன்னொன்று என்னன்னா, தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களாக தான் இருக்கிறாங்க, பயங்கரவாதிகள் இஸ்லாமியர்களாக தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஹிந்துக்களினுடைய கடைகளை வந்து தாக்குறது, பிளான் பண்ணி தாக்குறது இஸ்லாமியர்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் தீவிரவாதம் பண்ணால் இஸ்லாமிய தீவிரவாதின்னு தான் சொல்லுவாங்க, இஸ்லாமிய பயங்கரவாதின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்காக ரோஜா படத்தையும் துப்பாக்கி படத்தையும் துரந்தர படத்தையும் நம்ம குறை சொல்லக்கூடாது, நம்மளை நாமே திருத்திக்கிறோம். இப்போ அந்த தம்பி சொல்லும்போது துப்பாக்கி படத்தை பக்கம் நீ ஸ்லீப்பர் செல்லா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அதைத்தான் வந்து துப்பாக்கி படத்தில் காமிச்சிருக்காங்க. இதை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாது. துரந்த படம் உண்மையில் நடந்த ஒரு கதை. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு இராணுவ வீரன் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு தன்னுடைய இளமையை இழந்து நமக்காக உளவு வேலை பார்க்கறதுக்காக வேற நாட்டுக்கு போய் இருந்து தன்னுடைய வாழ்நாளை கழிச்ச ஒரு இளைஞரனுடைய கதை தான் வந்து துரந்தன் உண்மை. அதே மாதிரி அதில் வந்து ஹனானி பிரதர்ஸ் வந்து உண்மை. நம் நாட்டினுடைய பிரிண்டிங் மிஷினை வாங்கி நம் நாட்டினுடைய பணத்தை அச்சிட்டு நம் நாட்டு பணம் அந்த நாட்டில் வந்து கொடுத்து பொருட்கள் வாங்குற அளவுக்கு அவங்க வந்து டெவலப் ஆகியிருந்தாங்க. இன்றைக்குமே நீங்கள் போய் பார்த்தோம்னா யூடியூப்பில் பார்த்தா தெரியும், ட்ரங்க் சைக்கிளில் நம் நாட்டு பணம்லாம் கொட்டி கிடக்கும். அதை அந்த நாட்டு பிள்ளைங்க தூக்கி விளையாடுவாங்க. ஏன்னா நம் நாட்டில் வந்து பணம் மதிப்பிழப்பு வந்ததுனால அப்படி ஒரு காரியம் நடந்தது. இல்லாட்டி இன்னைக்கு நம்மளுமே பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு சரிசமமாக வந்து ஒரு பிச்சைக்கார நாடாக ஆகியிருப்போம். இப்போ மக்களினுடைய கேள்வி, தீவிரவாதியை வந்து குறை சொன்னால் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் ஏன் வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நானுமே அதைத்தான் கேட்குறேன். குண்டு வைக்கிறவே தீவிரவாதி தான், பயங்கரவாதி தான். அவன் இஸ்லாமியனா இருக்கான், அவனை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர ஒட்டுமொத்த சமூகத்தையுமே யாருமே இங்கே குறை சொல்லலை. யார் குறை சொல்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு வர்றாங்க இல்லையா, அவங்க செய்கிறது வந்து தவறுன்னு சொல்லாமல் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தான் திட்டுறாங்க. அது வந்து யாராக இருந்தாலுமே அப்படித்தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஹிந்துக்கள்லையோ கிறிஸ்தவர்கள்லையோ அவங்களையுமே வந்து தப்பு செய்கிறாங்க, கொலை செய்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, கற்பழிப்பு பண்ணுறாங்க. அந்த சமூகத்தை சேர்ந்த யாராவது ஜாதி சங்கங்களாகட்டும் கிறிஸ்தவ அமைப்புகளாகட்டும் அவங்களுக்கு பின்னாடி போய் இவங்க பண்ணது சரின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி ஒரு ஆளை நம்ம பார்க்க, தனிநபரையும் பார்க்க முடியாது, ஜாதி சங்கங்களையும் பார்க்க முடியாது, கிறிஸ்தவ அமைப்புகளையுமே நம்ம பார்க்க முடியாது. அது அவனுடைய சொந்த விஷயம் சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. ஆனால் அந்த இஸ்லாமிய சமூகத்தில் மட்டும்தான் அவன் என்ன பண்ணினாலும் நம்ம அதை வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் வந்து இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. தேசிய கீதம் நம் நாட்டினுடைய தேசிய கீதம் பாடக்கூடாது, வந்தே மாதிரம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் யாரும் சொன்னதுன்னு எனக்கு தெரியல. இடையில வந்து சொருகப்பட்டது தான் நம்மளுடைய கலாச்சாரம், இந்த நாட்டினுடைய கலாச்சாரம். இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு இந்தியனாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் இங்கே வந்து மத வழிபாட்டுக்கு இடைஞ்சல் பண்ணுறது இல்லை, அவங்க வழிபாட்டை குறை சொல்கிற உரிமை நமக்கு இல்லை. அதே மாதிரி ஹிந்து சகோதர சகோதரிகள் நம்மளுடைய வழிபாட்டை வந்து குறை சொல்கிறது இல்லை. இப்போ இங்கே வந்து எங்கேயோ காஜாவுக்கோ பாலஸ்தீனத்துலேயோ ஈரான்லேயோ துருக்கியிலையோ ஈராக்லேயோ எங்கேயோ ஏதோ நடந்தால் இங்கே ஊர்வலம் போகிறது தப்புன்னு சொல்கிறாங்க. அது தப்பு தான், நமக்கு தேவையில்லாத விஷயம். இங்கே வந்து நம்ம நாட்டில் எவ்வளோ வெடிகுண்டுகள் தொடர் குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. கோவை, பூனாவில், குஜராத்தில், அது மட்டும் இல்லாமல் மும்பையில் தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது. மும்பையில் தாஜ் ஹோட்டலில் நடந்தது. கந்தகார் விமானம் கடத்தப்பட்டது. இதிலெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு தடவையுமே வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அவங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்காங்க. பல பேர் வந்து படுகாயம் அடைஞ்சு ஊனம் அடைஞ்சிருக்காங்க.
இப்போ கோவை குண்டுவெடிப்பில் 58 பேர் இறந்தாங்க இல்லையா? இன்னைக்கு அந்த 3 வயசு பையனாக இருந்த ஒருத்தர் இன்னைக்கு இளைஞராகி அவர் வந்து நான் பாதிக்கப்படுறேன்னு பேசுறாரு. அதே அந்த கோவை குண்டுவெடிப்பில் ஒரு சின்ன குழந்தை இறந்திருக்கு, 3 வயசு குழந்தை இறந்திருக்கு. இன்னைக்கு அந்த குழந்தை இருந்திருந்தா இவருடைய வயசு தான் இருந்திருக்கும். ஒன்று இன்னைக்கு வந்து அவர் பெரிய ஒரு டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியர் ஆகிருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக கூட ஆகிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு அந்த குழந்தையே இல்லை. ஒரு ஒரு கிட்டத்தட்ட 58 பேரில் ஒரு ஆண் கணவனாக, தகப்பனாக, பிள்ளையாக, சகோதரனாக அத்தனை உறவுகளையுமே இழந்து நின்றுருக்காங்க. இன்னைக்கு அவங்க இருந்திருந்தா ஏதோ ஒரு நல்லது கட்டத்தில் பார்க்கும்போது ஐயோ நம்ம அண்ணன் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், என்னுடைய கணவர் இருந்திருந்தால் நல்லா இருக்கும், என்னுடைய அப்பா இருந்திருந்தால் நல்லா இருக்கும்ட்டு ஒவ்வொரு குடும்பமும் நினைக்கும் போது அந்த பாவம் எல்லாம் யாரை போய் சேரும்? இது வந்து நமக்கு வந்து அந்த மனசாட்சியை கூட ஒதுக்கி வச்சிருவோம். நமக்கு ஆண்டவன் மூளைன்னு ஒன்று கொடுத்துருக்கான் இல்லையா, அந்த மூளையவாவது கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அல்லுமா பாஷா இறக்கும்போது எப்படி இத்தனை பேர் போய் நின்று அந்த மவுத்துல போய் நிற்கிறாங்க, அதுக்கு போய் சலாம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசில் ஆத்திக் அகமது, முக்தார் அன்சாரி, அஷ்ரஃப் அகமது இவங்கெல்லாம் இறக்கும்போது கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை இல்லாமல் அந்த மண்டையில் மூளை இல்லாதவங்க கரெக்டாக காமிப்பாங்க. 20,000 போய் அங்கே போய் நிற்பாங்க, 20,000 பேர் 30,000 போய் அந்த இறந்ததுக்கு போய் நின்று நான் அவங்களுடைய வலிமையை காட்டுறதாக காமிச்சு. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? இந்த இஸ்லாமியர்கள்னாலே வந்து தீவிரவாதி, பயங்கரவாதி, குண்டு வைக்கிறவன், மதர்சா மடையனுங்க, மூளை இல்லாதவனுங்க. இப்போ அதெல்லாம் போய் இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து வியாபாரம் செய்யக்கூடாது, இவங்கள்ட்ட வந்து நம்ம ஒதுங்கியே நிற்கணும், இவங்கள்ட்ட வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது மட்டும் இல்லை அந்த கடைகளில் வேலைக்கு சேர்க்க வேணாங்கிற லெவலில் ஆயிடுச்சு. இப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க, எங்களை பார்த்தா தீவிர மாதிரி பார்க்குறாங்க, எங்களுக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயமும் இதில் பாதிக்கப்படுது. எவனோ வந்து அவர் சொல்கிறாரு, வடநாட்டுக்காரை வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ண வரணுங்கிறதுக்காக இங்கே வந்து குண்டுவெடிப்பு வச்சுட்டா அதாவது வந்து அந்த இடத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிரும், நம்ம இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இது தவறான குற்றச்சாட்டு, இது யாருமே ஏற்றுக்க முடியாது. பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு இது எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தோம்னா அந்த இடத்தினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா அது வந்து எந்த காலத்துலையுமே வந்து அந்த இடம் வந்து உருப்படாத இடமா ஆயிடுச்சு. அந்த ஏரியாவை அவங்க அந்த மக்கள்னா அப்படித்தான் இருப்பாங்கிற மாதிரி ஒரு ஸ்டாம்ப் ஆயிடுச்சு. இனி அது எந்த காலத்தில் மாற்றுவீங்க? அப்போ மாற வேண்டியது இஸ்லாமிய சமூகம் தான். அந்த அந்த தம்பி ஒரு நல்ல வார்த்தை ஒன்று சொன்னார், வளர்ந்த நாடுங்கிறது டெக்னாலஜி வயசே இல்லை, நம்மளுடைய சிந்தனைகள் மாறணும், நம்மளுடைய எண்ணங்கள் மாறணும். கண்டிப்பாக வந்து மதம் அவசியம்தான். அதுக்கு முன்னாடி இது நம்ம ஊர், நம்ம வீடு, நம்ம அண்ணன் தம்பி, நம்ம அக்கா தங்கச்சி எல்லாரையும் சேர்ந்து தான் இந்த நம்ம நாட்டை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு பாதிப்புனா நாளைக்கு நமக்கும் இந்த பாதிப்பு தான் வரும்னு சொல்லி நமக்கும் யோசிக்கணும். வடநாட்டு பக்கம் இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை சொல்றதுக்காக மாலேகான் குண்டுவெடிப்பு, குஜராத் கலவரம் அப்படின்ட்டு ஒரு 10-15 லிஸ்ட் நானும் கமெண்ட்ல பார்த்தேன். அதில் வந்து நிறைய வந்து பொய் தகவல்கள் இருந்துச்சு. இப்போ நம்ம அதை பற்றி பேசலை. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம குஜராத் கலவரத்தை அடிக்கடி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? குஜராத் கலவரத்தை ஆரம்பித்தது யாரு? சாதாரணமாக சபர்மதி எக்ஸ்பிரஸில் வந்த ட்ரெயினில் இருந்த 58 பேர் சாதுக்கள், துறவிகள், பெண்கள், குழந்தைகள் முதல் கொண்டு அநியாயமாக வந்து எரிச்சு கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து கலவரம் வெடிச்சது. அந்த கலவரத்துக்கு பிறகு அங்கே இருக்கும் இஸ்லாமியர்கள் வாழை சுருட்டிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒழுக்கமாக இருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க வந்து திருத்திட்டாரு. யாருன்னா நம்முடைய பாரத பிரதமர் மோடி என்ன பண்ணாருன்னா, முதல்ல இந்த காங்கிரஸ் அரசாங்கம் இப்படி கலவரம் அடிக்கடி அங்கே நடக்குமா, அப்படி நடக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க இஸ்லாமியர்கள் தெருவில் போய் நின்றுறது. இவங்களை வந்து இஸ்லாமியர்களை வந்து அடி வாங்கிட்டு உள்ளே இருப்பாங்க. அவங்க வந்து வெளியே வந்து அவங்கள வந்து தன்னுடைய வேதனை வந்து வெளியே போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணால் எடுக்க மாட்டாங்களாம். ஆனால் இப்போ இவங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு வந்து இஸ்லாமியர்கள் வீட்டுகளுக்குள்ளே, இஸ்லாமியர்கள் கடைகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவாங்களாம். அதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணி பாதுகாப்பு கொடுப்பாங்களாம். நம்முடைய பாரத பிரதமர் மாற்றி யோசிச்சு இப்படி கலவரம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் முதல்ல செஞ்சது ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. அதாவது வந்து எல்லாரும் வந்து ஹிந்துக்களுடைய கடைகள், ஹிந்துக்கள் இருக்கும் பகுதிகளை வந்து முதல்ல பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னதின் விளைவு அத்தனை இந்துக்களுமே இறங்கி இஸ்லாமியர்கள் வீட்டில் அடித்து நொறுக்கி
பலியானது உண்மைதான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதுக்கு பிறகுதான் அங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் அவங்கவுங்களுடைய வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அழகா ஹஜ்ஜுக்கு போறாங்க, உம்ராவுக்கு போறாங்க, நல்லா பிசினஸ் பண்றாங்க. அந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரம், இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஒரு அங்கமாக குஜராத் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள் இன்னைக்கு பாஜக ஆட்சி வந்திருக்கு. அவங்க போன உடனே இவங்களுடைய குணநலங்கள் இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்றவாறு அவங்க சட்டங்களை மாற்றி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் ஒரு நல்ல சட்டங்கள் வரும்போது இங்கே இருக்கிறவங்களும் மாறணும், மாறி ஆகணும். பாரத பிரதமர் மோடி இருக்கும்போதேவோ இந்த இஸ்லாமிய சமூகம் மாறிடுச்சுன்னா ரொம்ப நல்லது. அடுத்து யோகி ஆதித்யநாத் அவர்கள்லாம் வந்தாருன்னா கண்டிப்பாக இது ஒரு இந்து நாடாக அறிவிக்கப்படும். அன்னைக்கு இன்னும் அவர் யாரையுமே சட்டம் பண்ற ஆளே இல்லை. என் மாநிலத்துக்கு இதுதான் தேவை, என் நாட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் அவர் பார்ப்பாரு. வேறு என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தாலும், எந்த மாதிரி கலவரம் வருதா வரட்டும், நான் பார்த்துக்கிருவேன் அப்படின்னு ஒரு தைரியமான ஆள். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு காரணமா, எல்லாருமே இஸ்லாமியருங்கிற அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறது. இன்னொன்று, உலகத்தில் 57 இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. நம்மளும் இஸ்லாமியர்கள், நம்மளும் ஒரு அரேபியர்கள் நினைக்கிற ஒரு கூமுட்டத்தனமான எண்ணம் ஒன்று இருக்கு. அதுதான் இங்கே காரணம். நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா இஸ்லாமிய நாடுகள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக இஸ்லாமிய நாடுகள் இங்கே இருக்கும் அத்தனை பேருமே மதம் மாறின நாய்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நமக்கே தெரியும், இன்னைக்கு இருந்தால் இந்த நாடை ஒரு இஸ்லாமிய நாடாக மாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் வடநாட்டு பக்கம் நடக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளவா தெரியாது. ஒரு சிலருக்கு தான் தெரியும். அதை வெளியே சொல்றது இல்லை. ஏன்னா அங்கிட்டு இருக்கும் இஸ்லாமியர்கள்லாம் ஓரளவுக்கு திருந்திட்டு வர்றாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய மாற்றங்கள் அவங்கள்ட்ட இருக்கு. இதுதான் நிஜம். இனிமேல் ஃபியூச்சர்ல இந்தியா எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுனால இப்படியாப்பட்ட விஷயங்களுக்கு போறதில்லை. ஆனால் ரொம்ப இந்த மதத்தில் ஊறி போன அந்த கழிசடைகள் மட்டும்தான் நிறைய விஷயங்கள் போய் இப்போ மாட்டிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா எவ்வளவோ விஷயங்கள், பெகல்காம் தாக்குதல் இப்போ இஸ்லாமியர்கள் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்றது தவறான குற்றச்சாட்டு. அதாவது ஒருத்தர் தப்பு செய்யறாரு, அவர் யாரு செய்யறாருன்னு பார்த்தா அந்த இடத்துல அவருடைய பேர் இஸ்லாமிய பேரா இருந்தா அவர் தான் அதுக்கு பொறுப்பு ஏற்கணும். அதுக்காக அவர் பேர் வெளியே சொல்லிட்டாங்க. இப்பதான் கொஞ்ச நாளா தான் எல்லா ஊடகங்களுமே அந்த இஸ்லாமிய பெயர்களவே வெளியே சொல்றாங்க. முதல்ல பேரே சொல்ல மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகம் அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க. இன்னைக்கு வெளிப்படையாக இவர் தான் தவறு செய்யறாருன்னு சொல்லிட்டு வெளியே வருது. பெகல்காம் தாக்குதல் நடத்தினது அத்தனை பேருமே யாரும் முஸ்லீம்கள் தானே. அப்போ அவங்க பேரை நம்ம சொல்லித்தான் ஆகணும். இஸ்லாமியர்கள் மட்டும் தாடி வைக்கல, தீவிரவாதிகளும் தாடி வைக்கிறாங்கன்னு சொல்றோம்னா அவங்க வைக்கத்தான் செய்யறாங்க. எல்லா தீவிரவாதியும் தாடியோட தான் அலையிறாங்க. பட் இங்கே இருக்கும்போது இன்னைக்கு பார்க்குற ஒருத்தவங்க இஸ்லாமியர்களை பார்த்தாலே வேற மாதிரி பார்க்குற எண்ணம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. இப்போ இங்கே இன்னும் ஒன்று மட்டும் 2 விஷயம் வரல. ஒன்று இஸ்லாமிய பெண்களை தவறாக இன்னும் இங்கே இருக்கிறவங்க யாரும் காட்டலை. வடநாட்டு பக்கம்லாம் ஒரு சேனல் இருக்குது, மன்னு கௌஷிக் அப்படின்ட்டு. அந்த சேனல்லாம் பார்த்தோம்னா இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய ஆண்களுடைய ஒழுக்கத்தை பற்றி இருக்கும். இன்னொன்று இந்தியா பாகிஸ்தான் பற்றி. இந்த 2 விஷயம் மட்டும்தான் அந்த சேனல்லையே வரும், பார்த்துக்கங்க. அடுத்து பார்த்தோம்னா இப்போ இன்னொன்று, நம்ம இங்கே இருக்க இஸ்லாமிய பெண்களை பற்றி தவறாக பேசலை. இன்னொன்று, இஸ்லாமியர்களை உங்கள் கடைகளில் வேலைக்கு வைக்காதீங்க. அப்படி இஸ்லாமியர்களை நீங்கள் வேலைக்கு வச்சிங்கன்னா உங்கள் கடைகளில் நாங்கள் பொருட்கள் வாங்க மாட்டோம். இந்த 2 விஷயம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வரலை. மற்ற ஓரளவுக்கு இந்துக்கள் கடையில் பொருட்களை வாங்குறது ஓரளவுக்கு விவரமான இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு நாங்கள் ஹிந்துக்கள் கடையில் போய் பொருட்களை வாங்கிடுறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னே ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன். அதில் ஒரு போட்டிருக்காரு, இஸ்லாமியர்கள் நச்சுப்பாம்புகள், அவங்களுக்கு நம்ம பால் ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்க என்னைக்குனாலும் நம்மளை கடிப்பாங்க, அதனால நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறாங்க. நம்ம கூட இருக்கிற ஒரு சகோதரர் நம்மளை நச்சுப்பாம்பு அப்படிங்கிறதும் நம்மகிட்ட இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறோம்னு சொல்றது, அந்த கமெண்ட் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தான். அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் அவங்களை மேடை போட்டு கத்திக்கிட்டு இருக்காது. அவர் ஒரு எந்த மாநிலத்திலுமே ஒரு நீதியரசர் கொடுத்த தீர்ப்பை தவறுன்னு சொல்லிட்டு யாருமே போராட்டம் பண்ணல. ஆனால் இங்கே இருக்க இஸ்லாமிய சமூகம் போராடிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு லேடியெல்லாம் பேசுகிறாங்க, இவர் வந்ததுக்கப்புறம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா கூமுட்டத்தனமா போய் கேஸ் கொடுத்தா ஒரு நீதி அரசர் அந்த இடத்துல உட்காந்து என்ன தீர்ப்பு கொடுக்குறாரோ அதைத்தான் கொடுக்க முடியும். இன்னொரு திருப்பரங்குன்ற விஷயத்த தயவு செய்து சொல்கிறேன், அந்த விஷயத்தை போய் நீங்கள் எடுத்து பாருங்க. உங்களுக்கு எடுத்து பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எழுத படிக்க தெரியாமல் இருந்தால் கூட சகோதரர் மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நான் அந்த திருப்பரங்குன்ற
தொடர்குன்றம் பற்றி, அதாவது வரலாற்று பின்னணியினுடைய வீடியோ பற்றி போட்டிருக்கோம். என்னையை விட சகோதரர் மாரிதாஸ் அவ்வளோ அருமையான வீடியோ கொடுத்துருக்காரு. கில்ஜிகள் எப்போ வந்தாங்க, சுல்தான்கள் வந்தீங்க எப்படி நம்ம நாட்டை வந்து கொள்ளையடிக்க வந்தாங்க, மதுரை வரைக்கும் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அவுளியாக்களும் மலை மேலே போய் உட்கார மாட்டாங்க, உட்காந்துட்டாரு விட்டாச்சு. நான் தர்கா வழிபாடு பண்ணுறவ தான். நான் அதே சிக்கந்தர் மலைக்கு நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் போயிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. பட் அன்னைக்கு நமக்கு விவரம் தெரியல. இன்னைக்கு இருக்கிற உண்மையான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அடுத்து வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்குறாருன்னு சொல்றது மிகவும் தவறான விஷயம். அது வந்து நீதித்துறையை வந்து கேவலப்படுத்துற மாதிரி. இன்னொன்றும் இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் நீதித்துறையை வந்து நீதியை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க, இங்க இருக்கும் சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் வந்து வேற மாதிரி அதை மாற்றி பேசுறாங்கன்னு சொல்லும்போது தான் நீங்க பாகிஸ்தானுக்கு போ, நீ பங்களாதேஷுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வேளை சிரியாவுக்கு போ, சூடானுக்கு போ, சோமாலியாவுக்கு போன்னு மட்டும் இன்னும் சொல்லலை. இன்னும் கொஞ்ச நாள் இவங்களுக்கு தெரியல, அதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள்னு தெரியல. அது தெரிஞ்சிருச்சுன்னா ஏன் அதையும் சொல்லிடுவாங்க. அதனால இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் பங்களாதேஷ்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உனக்கு தான் எங்களால் சேர்ந்து வாழ தனியாக போயிட்டு இல்லை, மறுபடியும் எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு எங்கள் நாட்டுக்கு எதிராக பேசுகிற, எங்கள் பிரதமரை ஏன் பேசுகிறேங்கிறாங்க. பாரத பிரதமர் நமக்கும் பிரதமர் தான். எந்த நேரத்துலையுமே வந்து நம்ம அவரை தவறாக பேசுறது யாராலும் ஏற்றுக்கவே முடியாது. இந்த நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருந்தாலும் இன்னைக்கு அவர் நமக்கு சிஎம். அந்த இடத்துக்கு உண்டான மதிப்பு, அந்த பதவிக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுத்துத்தான் ஆகணும். ஒரு தவறாக ஒன்று பேசுகிற பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. என்னை கேட்டால் அது சரின்னு தான் சொல்லுவேன். இல்லாட்டின்னா நாளைக்கு எல்லா நாயும் பேச ஆரம்பிச்சிடும். நடந்தது நடந்துருச்சு. இப்போ பிரதமர் பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து இங்கே வந்து அதை ஞாபகப்படுத்தவே கூடாது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அது தவறான விஷயம். 58 பேர் இறந்துருக்காங்க. 58 குடும்பங்கள் இன்னைக்கும் வருத்தத்தோடையும் வேதனையோடையும் இருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சொல்யூஷன்? அது வந்து அவங்க எதால் ஈடு செய்ய முடியும்? அதனால் அதை வந்து நம்ம சொல்லவே கூடாது. இன்னொன்று எல்லாரும் சொல்கிறது, இதை கடந்து போன்னு சொல்கிறையே, அப்போ பாப்ரி மஸ்ஜித் வந்து கல்லாலும் மண்ணாலும் செங்கலாலும் கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை இன்னைக்கும் டிசம்பர் 6 வரைக்குமே வந்து ஊராக போஸ்ட் அடித்து ஒட்டுறது, அதையே நீங்கள் மறக்க மாட்டேங்கிறீங்கன்னு எல்லாருமே கேட்குறாங்க. அது சரியான வாதம் தானே? ஒரு சாதாரண ஒரு பில்டிங் நம்ம நினச்சோம்னா குப்பைமேட்லேயே உட்காந்து தொழுகலாம், ரோட்லேயும் தொழுகலாம். ஏன்னா நமக்கு தேவை ஒரு மேற்கு வந்து ஒரு டைரக்ஷன் மட்டும்தான். நம்ம எங்கே வேண்டாலும் நமக்கு தொழுகலாம், ஆண்டவன் அதை ஏற்றுக்குருவான். ஆனால் இப்போ இந்த 58 பேர் இறந்ததை வந்து நீங்கள் கடந்து போகும்னு சொல்லவே கூடாது. அது வந்து மிகவும் தவறான விஷயம். அப்போனா நம்ம இதையும் கடந்துடணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இந்துக்கள் கேட்குறது கரெக்டான விஷயம் தான் நானும் பார்க்குறேன். அப்படி இந்த பிப்ரவரி 14 அதை மறக்கிறதுக்காகவே வந்து நம்ம தமிழ்நாட்டில் லவ்வர்ஸ் டே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த நாட்களில் நம்ம எல்லாரும் சொல்லணும், இப்படி ஒரு அதாவது 1998 எங்கேயோ இருந்து வந்த ஒரு இஸ்லாமிய ஒரு தீவிரவாதிகள், அந்த பயங்கரவாதிகள் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் 58 பேர் கொண்டுட்டாங்கடா பிள்ளைகளா. நம்ம வந்து அந்த வழியில போகக்கூடாது, நம்ம வந்து ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் வச்சுக்க. நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம அப்படி செய்யக்கூடாது. இதனால வந்து 30 வருஷமா நிறைய இளைஞர்கள் வந்து அவங்களுடைய இளமையை இழந்து ஜெயிலில் இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க சொல்லுங்க? ஒரு 25 வயசு போயிருப்பாங்க, இன்னைக்கு அவருக்கு 55-60 வயசா இருக்குமா. அடுத்தவர் வந்து என்ன, அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்கள வந்து சமூகம் பார்க்குற பார்வை இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து நம்ம எல்லாருமே யோசிக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஹாஃபிர்ங்கிற வார்த்தை நாங்களாம் எங்கள் மதரசாவில் கேட்கவே இல்லை. ஆனால் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இன்னைக்கு இருக்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. 25 வருஷமாக இஸ்லாமிய அமைப்புகள் வந்ததுக்கு பிறகு தான் இங்கே வந்து இவ்வளவு பாகுபாடுகள். இதில் நிறைய பேர் என்னை கமெண்ட்டில் வந்து திட்டுவாங்க. அதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதே இல்லை. இது உண்மை. ஏன்னா இது வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து நமக்கு தெரியும். இருந்தாலும் ஆனால் அந்த இஸ்லாமிய அமைப்புகள் எதுக்கு இருக்காங்கன்னு எனக்குமே தெரிய மாட்டேங்குது. யாராவது ஒரு 10 பிள்ளையை படிக்க வச்சோம், இல்லையா ஒரு 10 பேரை ஹஜ்ஜுக்கு அனுப்பணும், இல்லையா 10 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தோம், அப்படி எதுவும் செஞ்ச மாதிரிலாம் எனக்கெல்லாம் தெரியவே இல்லை. அந்த நோம்பு சமயத்தில் மட்டும் அரிசி முட்டை பருப்பு முட்டை வாங்கி போட்டுருவாங்க. அது கூட இல்லாமல் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று பார்த்தோம்னா இப்போ ஹிந்துஸில் வந்து நிறைய ஜாதிகள் பிரிவு இருக்குது. உங்களை வந்து கோயில் கருவறைக்குள்ளே விடமாட்டாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவங்க நம்மளை திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சரிதான், எங்க கோயிலுக்குள்ள நாங்க ஆண் பண்ணி எல்லாம் ஒண்ணு நின்று நாங்க சாமியை கும்பிடுவோம். நீ ஏன் பள்ளிவாசலுக்குள்ள உங்க பெண்களை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்களும் உங்க பெண்களும் பக்கத்துல இருந்து தொழுக விட மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களால பாத்தீங்கன்னா கமெண்ட் எல்லாம் பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கேவலமா பேசுறாங்கன்னு நீங்களே கமெண்ட்ல படிச்சிருப்பீங்க. எனக்கு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த குண்டுவெடிப்பு பிறகாவது இந்த கோயம்புத்தூர்ல சும்மா இருந்தாங்களா?
திமுக ஆட்சி வந்த உடனே கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன்னாடி சிலிண்டர் வெடிச்சிருச்சு, குக்கர் வெடிச்சிருச்சுன்னு சொல்லி அங்கே ஒரு இது. அன்னைக்கு மட்டும் அந்த சிலிண்டர் வெடிச்சிருந்தா எத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இறந்துருப்பாங்க. மறுபடியும் அந்த மாவட்டம், அந்த கொங்கு மண்டலம் ரொம்ப பின்னாடி போயிருக்கும். இந்த குண்டுவெடிப்புகள் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கும் மற்ற மாநிலங்கள்ல இருந்து இங்கே வந்து தொழில் செய்யறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா மறுபடியும் வந்து இங்கே எப்போ வேண்டாலும் இங்கே வந்து ஒரு குண்டுவெடிப்பு நடக்கும். இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கும் பகுதிகளில் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத பகுதிகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனசுல பற்றுச்சு இல்லையா. அங்க இருக்கும் கொங்கு மண்டலத்துல நிறைய பேர் இன்னைக்கு பீகார்ல போய் தொழில் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் போன வருஷம் இந்த கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன்னாடி வந்து இதே மாதிரி ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருந்தா நம்மளுடைய மாநிலம் ரொம்ப பின்னாடி போயிருக்கும். அதாவது பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக ஆயிருக்கும். சும்மாவே பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து என்ஐஆர் ரேடார்ல தான் இருப்பாங்க. இப்போ எங்கள் ஊர்லலாம் அப்படிதான். எங்கள் ஊரில் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதியை வந்து கைது பண்ணிட்டு போனாங்க. அப்படியே சுற்றி சுற்றி எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கே பயமாக இருக்கும். அந்த பையன் சொன்ன மாதிரி பைஜாமா ஜிப்பா போட்டிருக்கும் போது நானும் யோசிப்பேன், இந்த ஆள் புது ஆளாக இருப்பார், இவர் யாராக இருப்பார், தாலிபானாக இருப்பானோ, பாகிஸ்தான்காரனாக இருப்பானோ, பங்களாதேஷியாக இருப்பானோ, அப்படி நானே குழப்பமாக இருக்கும். எனக்கு அப்படி என்னமோ மாதிரி இருக்கும். எனக்கே ஒரு பயமாக தான் இருக்கும். அவர் இஸ்லாமியர் தான். எனக்கு தெரிஞ்சவங்க கூட நின்று பேசிக்கிட்டு அந்த ஆள் இருந்தால் கூட புதுமுகத்தை பார்க்கும்போது நம்ம ஊரில் இவன் யாரை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சிருக்காங்களோன்ட்டு அந்த விதமான பயம் இஸ்லாமிய பெண்ணான எனக்கே இருக்கும்போது அந்த சகோதரர் சொல்கிறார் இல்லையா, எனக்கு வந்து ஜிப்பா போட்டால் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த சமூகம் அப்படி பார்க்குற அளவுக்கு இங்கே எல்லாரும் இருக்கிறோம். முதல்ல வந்து இந்த தீவிரவாதிகள், பயங்கரவாதிகளுக்கு முட்டு கொடுக்கறத என்னைக்கு நம்ம நிப்பாட்டி நம்ம சகோதரர் அவன் தப்பு செஞ்சானா அது அவனோட போகட்டும், நம்ம அதை கண்டுக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக மாறணும்னா இந்த எண்ணம், சிந்தனைகள் நம்மகிட்ட இருந்து தான் வரணும். 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்கள் அம்மா, எங்கள் வீட்டு லேடிஸ் எல்லாமே வந்து புர்கா போடலை. நான் புர்கா போட்டேன். இன்னைக்கு பார்த்தா பிறந்த 3 மாச குழந்தைக்கு நம்ம ஹிஜாப்பை போட்டு விட்டுறோம். இதை பார்க்கும்போது அவங்களுக்கு பயமா இருக்கு. இது என்னுடைய ஃப்ரெண்டுகளே சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டுக்கு நான் நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோ அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன வேணா சொல்லலாம், நான் நல்ல ஃப்ரெண்டு. ஆனால் இஸ்லாமியரை பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு இஸ்லாமியர்களே பிடிக்காது. இஸ்லாமிய கடையில் பொருட்களை வாங்குற அந்த ஃப்ரெண்ட் நிப்பாட்டிருச்சு. எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ஹோட்டலே போனாலும் பியூர் சைவ ஹோட்டலுக்கு தான் நாங்கள் போய் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். அவங்க வந்து பயப்படுறாங்க. இவங்க சாப்பிடும்போது எச்சி துப்பி கொடுத்துருவாங்களோ, வேற ஏதாவது பண்ணி கொடுத்துருவாங்களோன்ட்டு அவங்களுக்கெல்லாம் பயம் வந்திருக்கு. இந்த பயத்துக்கு காரணம் யாரோ ஒருத்தவங்க செய்யறதுனால ஒரு சமூகம் பாதிக்கப்படுது. வேலை கிடைக்க மாட்டேங்குது, வீடு கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க. 3 வருஷமா வீடு மாடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க, வீடே கிடைக்க மாட்டேங்குது. அவங்க சொல்கிறாங்க முஸ்லீம்ஸுக்கு வீடு தரமாட்டேன்னு ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. அங்கே தான் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கும்போது இங்கே சொந்த வீடுகள் இருந்தாலும் அங்கே போய் அவங்களுக்கு வீடு மாற முடியல. அதுக்கு காரணம் வந்து இவங்க வந்ததுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இவங்களுடைய பேக்ரவுண்டு என்னன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து வீடு கிடைக்க மாட்டேங்குது. லோனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வாங்கிட்டு இவங்க ஏதாவது ஒன்றுனா இவங்க ஜமாத்தில் போய் சொல்லிடுறாங்க. ஜமாத்தெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுறாங்க. அப்போ நம்மளுடைய பணம் போயிடுன்னு சொல்லிட்டு உண்மையிலே லோன் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்கிறது இது 100% உண்மைதான். இப்போல்லாம் எங்கள் ஊர் பக்கம்னா ரொம்ப சுருங்கிடுச்சு. இஸ்லாம் நாங்கள் எவ்வளவோ நாங்களாம் குழுவெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா சுத்தமாக இல்லை. முஸ்லீம்ஸ்க்கு அக்கா இல்லைக்கா நாங்கள் லோன் கொடுக்க மாட்டோம், ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. அது ஏன் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் நம்ம இதை பேசலாம், இன்னும் வந்து வீடியோ லென்த்தாக போகும். அடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஹிந்துஸில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் பிராமணர்கள் இன்னைக்கு அரசியல் அதிகாரிகளுக்கு சிஏவாகவும் ஆடிட்டராகவும் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பிள்ளைமார் கம்யூனிட்டி பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. நாடார் கம்யூனிட்டி பார்த்தோம்னா கல்வித்துறை ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் தான். காலேஜ் ஆகட்டும், ஸ்கூல், அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய வியாபார நிறுவனங்கள் நாடார் கம்யூனிட்டி வச்சுருக்காங்க. கவுண்டர் கம்யூனிட்டி பார்த்தோம்னா பெரிய பெரிய கம்பெனிகள் ஃபுல்லாக அவங்கள்ட்ட தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்க முடியாத கம்பெனிகள் ஃபுல்லாகவே அவங்க தான் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. முக்குளத்தூர் கம்யூனிட்டி பார்த்தோம்னா சட்டத்துறையும் நீதித்துறையும் அவங்க கையில் தான். சின்ன போலீஸில் இருந்து பெரிய காவல் அதிகாரி, ஐபிஎஸ் வரைக்கும் எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க. கோர்ட்லலாம் போயிட்டோம்னா லாயர்ஸ், ஜட்ஜு, மேஜிஸ்ட்ரேட் எல்லாருமே பார்த்தோம்னா முக்குளத்தோராக தான் இருப்பாங்க. செட்டியார்லாம் பார்த்தோம்னா ஜவுளித்துறையும் மெட்டல்ஸ்லையும் வந்து அவங்க வந்து கிங்காக இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் பார்த்தோம்னா எல்லாமே டீச்சர்ஸ், நர்ஸு அவங்க தான்.
அது மட்டும் இல்லாமல் பச்சை மயில சைன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. இவங்க இப்போ கிறிஸ்தவர்கள் ஃபுல்லாக கவர்மெண்ட் எம்ப்ளாயி நிறைய இருப்பாங்க. சாதாரண வேலையாக இருந்தால் கூட டெய்லி நல்ல வேலைக்கு போவாங்க. செங்கல் சம்மந்து கூலி வேலைக்கு போய் கூட அவங்க வந்து பொழப்ப நடத்திக்கிடுவாங்க. ஹிந்துஸில் இத்தனை கம்யூனிட்டி வந்து இந்தியாவினோட பொருளாதாரம், இந்த மாநிலத்துடைய பொருளாதாரத்தை மேலே ஏற்றுறாங்க. இஸ்லாமிய சமூகம் நம்ம யார், நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? செருப்பு கடை, விளக்கமாத்து கடை, மட்டன் கடை, சிக்கன் கடை, சாயந்தரம் பிரியாணி கடை, இதில் தான் நம்ம பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்க. இப்போ கல்வி அறிவு ரொம்ப கம்மி. தமிழ்நாடு, கேரளா எவ்வளவோ பரவாயில்லை, இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு வளர்ச்சி ஏதோ ஓரளவுக்கு இப்போ இருக்கும். ஆனால் வடநாடு பக்கம்லாம் பார்த்தோம்னா பஞ்சர் வாலான்னு சொல்லுவாங்க, பஞ்சர் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த கடை தான் அவங்க அதிகமாக வச்சுருப்பாங்களா. நிறைய பிள்ளைங்க 10 பிள்ளை 12 பிள்ளை 7 பிள்ளைலாம் பெற்றுக்குருவாங்களா. பெற்றுட்டு அவங்களால வளர்க்க முடியாமல் மதரசாக்களில் கொண்டு போய் விட்டுட்டு அது வந்து நிறைய பிரச்சனைகள் அங்கே கொண்டு வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தான் யோசிக்கணும். நம்ம கண்ணு முன்னாடி நம்மளுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய இவ்வளோ பேர், ஒரு கிறிஸ்தவர்களும் ஹிந்துக்களும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்களுடைய பார்வையும் மற்ற நாடுகள் எப்படி பார்க்குது, நம்மளை எப்படி பார்க்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டாம். இஸ்லாத்தில் மொத்தம் வந்து 57 இஸ்லாமிய நாடுகள் இருக்குது. அதில் பார்த்தோம்னா 12 நாடுகள் தான் ஃபினான்ஸியல் ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்ற நாடுகள் எல்லாமே பார்த்தோம்னா பிலோ பாவர்ட்டி தான் இருக்கும். யூஏ வந்து அவங்களுக்கு ஃபண்டு கொடுப்பாங்க. அமெரிக்கா வந்து அவங்கள ஃபுல்லாக எலியாக்கி வச்சுருக்கு. அவங்க தயாரிக்கும் மருந்துகளுக்கு வந்து அவங்களை கொடுத்து டெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து அதாவது எப்படி சொல்லணும், பரிசோதனை எலிகளாக தான் அந்த இஸ்லாமியர்களை ஆக்கி வச்சுருக்காங்க. அது நமக்கு தெரியாது. நீங்கள் போய் நல்லா தேடி பாருங்கள். நான் சொல்கிறது பொய்யா உண்மையாண்டா. அன்றைக்கி தான் ஒவ்வொரு நாட்டினுடைய இஸ்லாமிய மக்களினுடைய பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோன்னு பார்த்தா தெரியும். இங்கே இருக்கும் இஸ்லாமியர்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். அந்த நன்றி கண்டிப்பாக ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் வேணும். எங்கேயோ இருந்து வந்த ஒரு இஸ்லாமியன் செஞ்ச தவறுக்காக இங்கே இருக்கும் இஸ்லாமியன் பாதிக்கப்படுறான்னா, ஆமாம், கண்டிப்பாக 100% பாதிக்கப்படுறான். உப்பு தின்னவே தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அதுக்கு பலிகடாக நம்ம ஆகிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறி நம்ம நாடுன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணம் வந்தால் நம்ம நாடு இன்னும் மேலே போகும். அதை விட்டுப்பட்டு மறுபடியும் இல்லை நாங்கள்லாம் திருந்த மாட்டோம், நாங்கள்லாம் இப்படி தான் இருப்போம், கமெண்ட்டில் போய் அசிங்கமாக மற்றவங்க ராதா தேவர் சகோதரியெல்லாம் அவ்வளோ அசிங்கமாக பேசி வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தெரியுது. என்னை கேட்டோம்னா அவனுக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் அவன் பேச முடியும். அதனால் அவன் பேசிட்டு போகிறான். ராதா தேவர் சகோதரி அவர்கள் இதெல்லாம் நீங்கள் கடந்து போயிருங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஒரு நாய் நம்மளை பார்த்து குறைக்கிறதுல நம்மளை திரும்பி நின்று நம்மளாம் குறைக்க மாட்டோம். பண்ணி அந்த பக்கம் வரதான் நம்ம ஒதுங்கி போயிடுவோம் இல்லையா. அது மாதிரி நீங்கள் ஒதுங்கி போயிருங்க. உங்களுடைய தேவை, உங்களுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை. நீங்கள் எப்பயும் போல நீங்கள் ரன் பண்ணுங்க. இவங்களை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு பெண் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இப்படி பேசுகிறதே வந்து அவங்களால தாங்கவே முடியாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி அசிங்கமாக பேசுகிறது எல்லாமே. அதனால் அதெல்லாம் கடந்து போயிருங்க நீங்கள். இது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்களை நீங்கள் வெளியே கொண்டு வர்றீங்க. அவங்க சங்கின்னு சொல்கிறேன்னா ஆமாம் நான் ப்ரௌடு சங்கின்னு சொல்லிட்டு போங்க. பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு போயிருங்க. அது அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களால என்ன பேச முடியும்? இதை விட நம்ம இன்னொன்று சொல்லலாம். போட கொத்தடிமைன்னு சொல்லிட்டு போயிருங்க, இல்லையா போட தீவிரவாதின்னு சொல்லிட்டு கடந்து போயிருங்க. அவன் அதுலேயே நொந்து செத்துருவான். இந்த இஸ்லாமிய சமூகம் தீவிரவாதியாகவும் வேண்டாம், பயங்கரவாதியாக வேண்டாம், நல்ல தேசத்தினுடைய குடிமகனாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். கண்டிப்பாக நம்முடைய மனநிலைகள் மாறுச்சுன்னா நம்மளும் இந்த நாடு முன்னேறதுக்கு ஒரு பார்ட்டாக இருப்போம். ஏன்னா 2047 இந்தியா இஸ்லாமிய நாடெல்லாம் மாறாது. கனவெல்லாம் காங்க வேண்டாம், சரியா? இது வந்து இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக ஆகணுங்கிறதுக்காக நம்முடைய பாரத பிரதமர் கனவை எல்லாருமா சேர்ந்து முன்னோக்கி கொண்டு போனோம். அதுதான் வந்து நமக்கு தேவை. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம், மோடி தமிழகத்துக்கு என்னத்தங்க பண்ணினார்னு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக அந்த புக்கில் பல்வேறு தகவல்கள் இருக்குது. மோடியின் தமிழகம் புத்தகம், அந்த புத்தகத்தை இதுவரைக்கும் வாங்காதவங்க அவசியம் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். அந்த புத்தகத்தினுடைய விலை வந்து 350 ரூபா. தமிழகம் பாண்டிச்சேரியில் வந்து கொரியர் செலவு 50 ரூபா. அதனால் இந்த புத்தகத்தை வேணும்னு விரும்பி கேட்குறவங்களுக்கு வந்து தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவோடு சேர்த்து 400 ரூபா நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும். மற்ற மாநிலங்களில் கொரியர் செலவோடு சேர்த்து 450 ரூபா நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும். கட்டாயம் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் நீங்கள் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்பி அந்த ரிசிப்டை வந்து எனக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. 9092356441 இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர். அட்ரஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. எத்தனை புக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணி விடுங்க. பணத்தை வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே, இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் ஃபோன்பே நம்பர். அதில் வந்து பணத்தை நீங்கள் அனுப்பிட்டு அந்த ரெசிப்டை எனக்கு அனுப்பி விட்ருங்க. கட்டாயம் நீங்கள் இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும். நண்பர்களையும் வாங்கி படிக்க சொல்லணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.